Hey students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 1ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினோட சொல்யூஷனும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. Give an example of a relation சொல்லி இங்க வந்து ஒரு 4 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. 5 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும். நீங்க ஓன்ல கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ரிலேஷன் எழுதணும், அது சிமெட்ரிக் மட்டும் ட்ரூ வரணும், ரிஃப்ளெக்ஸிக்கும் டிரான்சிட்டிக்கும் ஃபால்ஸ்ன்னு வரணும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ நம்ம ஒரு செட் எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்கு. இந்த ஏன்ற செட்டில் 5, 6, 7 அப்படின்னு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு ரிலேஷன் வந்து டிஃபைன் பண்ணுறேன். டிஃபைன் ரிலேஷன். ஸோ ரிலேஷனில் 2 எலிமெண்ட் எடுத்துக்க போகிறோம். என்ன எலிமெண்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5,6 எலிமெண்ட்டும் 6,5 எலிமெண்ட்டும் எடுக்கிறோம். இது ஏன் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, சிமெட்ரிக் எனக்கு வந்து ட்ரூ வரணும்ல, அதனால 5,6 இருக்கு, அங்கே 6,5 இருக்கு. அப்போ அது சிமெட்ரிக் ட்ரூ தானே, அதனால அப்படி எடுத்திருக்கோம். நீங்கள் 6,7 7,6 கூட எடுக்கலாம். இங்கே வேற ஏதாவது 3 நம்பர் கூட எடுத்துக்கலாம். சரி, சிமெட்ரிக் ட்ரூ வருது, ஆனால் ரிஃப்ளெக்சிவ் ஃபால்ஸ் தான். ஏன்னா 5,5 6,6 7,7 யாருமே இங்கே இல்லை, அதனால ரிஃப்ளெக்சிவ் ஃபால்ஸ். டிரான்சிட்டிவும் ஃபால்ஸ் தான். 5,6ம் 6,5 இங்கே இருக்கு. ஸோ இந்த 6 ஒரே மாதிரி இருக்கிறதுனால 5,5 இங்கே இருந்திருக்கணும், ஆனால் 5,5 இங்கே இல்லை, அதனால டிரான்சிட்டிவ் ஃபால்ஸ்ன்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சரியான எக்ஸாம்பிள் நம்ம எழுதிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல டிரான்சிட்டிவாக இருக்கணும், பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக். ரிஃப்ளெக்ஸிக்கும் சிமெட்ரிக்கும் ஃபால்ஸ் வரணும், டிரான்சிட்டிவ் மட்டும் ட்ரூ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து ஒரு ரிலேஷன் எழுத போகிறோம். இது ஆல்ரெடி நம்மளோட டெக்ஸ்ட் புக்கோட இதுதான் நான் எழுத போகிறேங்க. ஸோ கன்சிடர் அ ரிலேஷன் ஆர் இன் அ ரியல் நம்பர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஒரு ரிலேஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் ரியல் நம்பரில். ஸோ ரிலேஷன் ஆர் இன் ஆர். ஸோ என்னோட ஆரோட ரிலேஷன் வந்து A,Bன்னு ஒரு எலிமெண்ட் என் செட்டுக்கு வரணும் அப்படின்னா A ஷுட் பி லெஸ் தென் B அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனாதான் நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா ரிஃப்ளெக்சிவ் ட்ரூன்னு வரும். ஏன்னா 2 பேரும் ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் B அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் வந்து என்ன ஆகிடும்னா ஃபால்ஸ் ஆகிடும். நம்ம கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஃபால்ஸ் ஆகிடும். சிமெட்ரிக் வந்து A லெஸ் தென் B இருந்தால் B லெஸ் தென் ஏவா டெஃபினட்டாக இருக்காது. ஏன்னா B வந்து கிரேட்டர் தென் ஏவா தான் இருக்கும். அப்போ சிமெட்ரிக்கும் ஃபால்ஸ் ஆகிடும். ஆனால் டிரான்சிட்டிவ் ட்ரூ வரும். A லெஸ் தென் B, B லெஸ் தென் C இருந்தால் Aயும் Cயும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால டிரான்சிட்டிவ் மட்டும் ட்ரூ கிடைக்கும். ஸோ அதனால இதை எடுத்துக்கலாம். இதோட எல்லா எக்ஸாம்பிளும் நம்ம இந்த கொஸ்டின்லேயே ஃபர்ஸ்ட் 9 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதுல இருந்து கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கலாம், இல்லை நம்மளும் இந்த மாதிரி ஓனா எழுத முடியும். இப்போ கொஸ்டின் நம்பர் 3க்கு பாருங்க. தேர்ட் கொஸ்டின்ல ரிஃப்ளெக்சிவ் ட்ரூ வரணும், சிமெட்ரிக்கும் ட்ரூ வரணும், டிரான்சிட்டிவ் மட்டும் ஃபால்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏன்னு ஒரு செட்டில் 3 எலிமெண்ட் எடுத்திருக்கேன், 4, 6, 8 அப்படின்னு. ஆனால் ரிஃப்ளெக்சிவ் வரணும்னா இந்த எலிமெண்ட் அதே நம்பரோட கனெக்ட் ஆயிருக்கணும். அதனால 4, 4, 6, 6, 8, 8 எழுதிக்கோங்க. அப்போ தான் ரிஃப்ளெக்சிவ் ட்ரூ வரும். அடுத்து சிமெட்ரிக்கும் ட்ரூ வரணும். இப்போ 4,6ன்னு ஒரு எலிமெண்ட் எழுதுனா 6,4ன்னு ஒரு எலிமெண்ட் எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால இது சிமெட்ரிக்னு சொல்லிட முடியும். இப்போ டிரான்சிட்டிவ் வந்து நாட் டிரான்சிட்டிவ்னு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 எலிமெண்ட் எழுதி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்னா டிரான்சிட்டிவும் ட்ரூன்னு கிடச்சிருது. ஏன்னா எந்த 2 எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணாலும் தேர்ட் எலிமெண்ட் அங்கே இருக்கு. ஆனால் நம்ம நாட் டிரான்சிட்டிவ் தானே ப்ரூவ் பண்ணோம், அதனால எக்ஸ்ட்ரா இன்னொரு எலிமெண்ட் எழுதிக்கிறோம். நான் 6,8ன்னு ஒரு எலிமெண்ட் நான் உள்ள இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக 8,6 இன்செர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு சிமெட்ரிக் ட்ரூ வரணும்ல. ஸோ 6,8ம் 8,6 எழுதிக்கிட்டோம். இப்போ 4,6ம் 6,8ம் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 4,6ன்ற எலிமெண்ட்டும் ஆரில் இருக்கு, 6,8ன்ற எலிமெண்ட்டும் நம்ம கிட்ட ஆரில் இருக்கு. ஆனால் 4,8ன்ற எலிமெண்ட் நம்ம கிட்ட ஆரில் இருக்கான்னு பாருங்களேன். 4,8 நம்ம எழுதவே இல்லை. ஸோ இது ஆரில் கிடையாது. அதனால டிரான்சிட்டிவ் மட்டும் என்னவா இருக்கு, ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ இதுக்கான சரியான எக்ஸாம்பிள் நம்ம எழுதிட்டோம். இதே மாதிரி 4 and 5 வந்து நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸாம்பிளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதில் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். Show that the relation R in a set A of points in a plane given by R என்ற ரிலேஷனில் அந்த பாயிண்ட் வரணும் அப்படின்னா, இப்போ PQன்ற பாயிண்ட் வரணும்னா distance of a point P from the origin is same as distance of a point Q from the origin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரிஜின் அப்படின்னா 0,0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ P,Q அப்படின்னு 2 பாயிண்ட் இப்போ கிராஃப் ஷீட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பாயிண்ட்டும் வந்து நம்மளோட ரிலேஷன்ல வரணும் அப்படின்னா ஓல இருந்து Pயோட டிஸ்டன்ஸ், அதாவது OP அப்படின்ற டிஸ்டன்ஸும் ஓல இருந்து Qவோட டிஸ்டன்ஸும் சேமா இருக்கணுமா. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த எலிமெண்ட் வந்து இங்கே வரும். அதுதான் இங்கே சென்டென்ஸ்ல எழுதியிருக்காங்க. நீங்கள் கொஸ்டின் எழுதும் போது ஒரு லைனை சென்டென்ஸ்ல எழுதினாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி OP is equal to OQன்னு எழுதினாலும் ஓகே தான்.
ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் P ஃப்ரம் த ஆரிஜினும் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் Q ஃப்ரம் த ஆரிஜினும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ரிலேஷனில் வரும்ன்றது தான் கொஸ்டின். இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஷோ தட் செட் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு P இஸ் a circle passing through P-ஆ இருக்கும் with origin as a center அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ இந்த ஈக்குவலன்ட் கிளாஸ் நம்ம எழுதணும்ல, இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின் அந்த மாதிரி இந்த Pன்ற பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகுற பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம்னா அது ஒரு சர்க்கிள் தான் வரும். நம்ம ஆரிஜின் வந்து சென்டரா வச்சுக்கிட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது முதல்ல 3 ப்ராப்பர்ட்டியும் கரெக்டாக வருதா நம்ம செக் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஒரே எலிமெண்ட்டை வந்து திருப்பி எழுதுறது தானே நம்மளோட ரிஃப்ளெக்சிவ். சேம் நம்பர் அதே நம்பர் கூட ரிலேட் ஆகுறதுன்னு சொல்றது. அப்போ P, P அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆர்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். டெஃபினட்டா இருக்கும்ல, ஏன்னா ஓல இருந்து பியோட டிஸ்டன்ஸும் திருப்பியும் ஓல இருந்து பியோட டிஸ்டன்ஸும் டெஃபினட்டா சேம் தான். ஒரே பாயிண்ட் அப்போ ஆரிஜின்ல இருந்து அது சேம் தூரத்துல தான் இருக்கும். இதை நீங்க இப்படியும் எழுதலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல எழுதிக்கலாம். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக் ப்ரூஃப் நம்ம எழுத போறோம். சிமெட்ரிக் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ P, Q அப்படின்ற பாயிண்ட் என்னோட ரிலேஷன்ல இருந்தா Q, Pயும் அந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணா போதும் இல்லையா? சரி, P, Q அந்த ரிலேஷன்ல இருக்குன்னா நம்மளோட கொஸ்டின் படி என்ன அர்த்தம்? OPயோட டிஸ்டன்ஸும் OQவோட டிஸ்டன்ஸும் சேம்னு அர்த்தம். OPயும் OQவும் சேம் அப்படின்னா OQவும் OPயும் கூட கண்டிப்பா சேம் டிஸ்டன்ஸ்ல தானே இருப்பாங்க. அப்போ Q, Pன்ற எலிமெண்ட் டெஃபினட்டா என்னோட ஆர்ல இருந்திருக்கும். ஸோ P, Qன்ற பாயிண்ட் ஆர்ல இருந்தா Q, P கூட ஆர்ல இருக்கு, அதனால ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ சிமெட்ரிக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது டிரான்சிட்டிவ். இப்போ டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம 2 எலிமெண்ட் எழுதணும். இஃப் P, Q அப்படின்ற 2 பாயிண்ட் வந்து ஆர்ல இருக்கு, அதே மாதிரி Q, R அப்படின்ற பாயிண்ட்டும் இல்லை வேற ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமா? எஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஆர்ன்ற அல்பபெட் நம்ம நிறைய யூஸ் பண்றதுனால. P, Qன்ற ஒரு 2 பாயிண்ட் ரிலேஷன்ல இருக்கு, Q, Sன்ற பாயிண்ட்டும் என்னோட ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா இவங்க 2 பேரும் ரிலேஷன்ல இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? OPயோட லென்த்தும் OQயோட லென்த்தும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். Q, S ஆர்ல இருக்கு அப்படின்னா OQவோட லென்த்தும் OSோட லென்த்தும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து 2வது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது இந்த OQக்கு பதிலாக OSன்றது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்க முடியும். அப்போ OP is equal to OS அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஆரிஜின்ல இருந்து Pயும் ஆரிஜின்ல இருந்து Sம் கூட சேம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம சொல்லிடலாம் P, S டெஃபினட்டா என்னோட ரிலேஷன்ல இருந்திருக்கும். PQ இருக்கு, QSம் இருக்கு. இப்போ PSம் இருக்குன்னு நமக்கு கிடைச்சிருச்சுல, நம்ம சொல்லிடலாம் டெஃபினட்டா நம்மளோட R is transitive. Transitive வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு? ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 3 கண்டிஷனுமே ப்ரூவ் ஆயிருக்கு. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் 3மே ப்ரூவ் ஆனதுனால இது டெஃபினட்டா ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். இதுல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்க, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஃபர்தர் ஷோ தட் தி செட் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு P இஸ் a circle. அதாவது P கூட ரிலேட் ஆகிற மற்ற எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணா சர்க்கிள் வரும். ஆரிஜின் வந்து நம்ம சென்டரா எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எழுதிருங்க. இப்போ செட் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு P எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இட் வில் பி those points whose distance from the origin is same as OP அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ இங்க Pன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிராஃப்ல ஓல இருந்து P வந்து 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. P கூட யார் ரிலேட் ஆகுனா அதே 5 சென்டிமீட்டர்ல ஆரிஜின்ல இருந்து இருக்கிறவங்க தான் கனெக்ட் ஆவாங்க. இப்போ ஓல இருந்து Q வந்து 5 சென்டிமீட்டரா தான் Pயும் Qவும் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி OP கூட கனெக்ட் ஆகுறவங்க எல்லாரும் டெஃபினட்டா ஆரிஜின்ல இருந்து 5 சென்டிமீட்டராகவே இருப்பாங்களே. அப்போ P கூட கனெக்ட் ஆகிற ரிலேட் ஆகிற எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து கனெக்ட் பண்ணோம்னா அவங்க எல்லாரோட டிஸ்டன்ஸும் இந்த OPன்ற டிஸ்டன்ஸுக்கு சேமாக தான் இருக்கும். அந்த OPன்றது தான் ஆக்சுவலாக நம்மளோட ரேடியஸாக இருந்திருக்கும். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு சர்க்கிள் தான் கிடைக்கும். வித் சென்டர் வந்து ஆரிஜினாக இருக்கும். அதை தான் உங்கள் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.